Hi, hello to everyone. Tamil Software Technologies. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்லாவில் பேஸ் பிளேட் எப்படி எடிட் பண்ணுறது ப்ளஸ் நம்ம வெல்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, அது எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் என் பிளேட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் எடிட்டிங் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ப்ளஸ் அதை டிஃபால்ட்டாக எப்படி நம்ம ஆட்டோ கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் அதோட கிளாஸ் செக் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா, சேம் இப்போ என்ன பண்ணலாம், சேம் எப்பயும் போல் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, சேம் இப்போ வந்து பேஸ் பிளேட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கும் தெரியுதுங்களா. சேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மட்டும் ஒரு டைப் ஆஃப் ஆன்சர் ஆச்சு, மற்ற எல்லாமே நார்மல் பிளேட் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கும். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலமும் இந்த பியூமும் என்ன பண்ணுறேன், என் பிளேட் கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இதுமாதிரி ட்ரா பண்ணிட்டீங்களா, ட்ரா பண்ணிட்டு சேம் எப்பயும் போல அப்ளிகேஷன் காம்பவுண்ட்ஸில் போயிட்டு அதுக்கு உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 என் பிளேட்டுங்கிறதுக்கு டிஃபால்ட்டாக நம்ம என் பிளேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேம் அதை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் என் பிளேட்னு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே, நம்பர் வைஸ் இப்போ பேஸ் பிளேட்னா 1042, என் பிளேட் அப்படின்னா 144, அதேமாதிரி உங்களுக்கு பிரேசிங் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். சேம் அதை வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ என் பிளேட் நான் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது மெயின் பார்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாரில், அதனால என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காலம் தான் மெயின். ஓகேவா, அதனால காலமை பிக் பண்ணிட்டு அது வந்து எட்டாச்சும் செகண்டரி பீம் எதுவோ அங்கே வந்து என்ன பண்ணலாம், பிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, தெரியுதுங்களா. சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்டிங் சிம்பிள் வந்து வருது இல்லை, அப்போ என்ன பண்ணணும், வெல்டிங் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அங்கே. ஓகே, வெல்டிங் வந்து அப்ளை பண்ணணும், அப்போ தான் அங்கே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சேம் இப்போ என்ன பண்ணலாம், எங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிரியேட் ஆயிரும். சேம் இன்டர்வியூ கொடுத்துட்டு சேம் இப்போ நான் பேஸ் பிளேட்ல எடிட் பண்ணணும். ஓகேவா, நீங்க அப்ளை பண்றப்பே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர் இதுதான் காமிக்குது. ஓகேவா, டிஃபால்ட்டா அப்ளை பண்றது எந்த ஒரு ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது. சேம் இப்போ நான் எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், சேம் கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம சென்டர் மிட் பட்டன் கொடுத்து என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு சேம் இப்போ நான் எடிட் பண்றேன் அப்படின்னா இந்த பேஸ் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, சேம் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் பிளேட் டபுள் கிளிக் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா, சேம் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம பேஸ் பிளேட்ல எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு. சேம் டெக்லா பொறுத்தவரைக்கும் எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு. அது பிளேட் எப்படின்னு கொடுத்துருப்பான், அதோட திக்னஸ், பிரெத், ப்ரொஃபைல். ஓகேவா, சேம் சிம்பிள் தான் உங்களுக்கு, பட் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா, எந்த இதுக்கு எங்க அப்ளை பண்ணணும், இப்போ ஒரு டிஃபால்ட்டா சர்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிளேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சேம் பிக்சர்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சேம் இது காலம்ல இருந்து உங்களுக்கு போல்ட்டு கொடுத்து பிளேட்டுக்கு இருக்கு பாத்தீங்களா, சேம் அந்த பிளேட்டோட டிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். சேம் அதே பிளேட்ஸ்ன்னு வந்தீங்க அப்படின்னா என் பிளேட்டோட திக்னஸ். ஓகேவா, சேம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிறது அப்படியே இருக்கு உங்களுக்கு. சேம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா, சேம் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொடுக்குறேன் அப்படின்னா 60 கொடுத்துட்டு சேம் இந்த என் பிளேட்டை பிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், மாடிஃபைங் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. தெரியுதுங்களா, இவ்வளவு பேர் நம்ம அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு அப்புறம் உங்க பேக் வந்துடும். ஓகேவா, சேம் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி பிரெத் நம்ம வேஸ்ட் பிளேட்ல பண்ண பாத்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேவா, சேம் அதுலேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த போல்ட் இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு இதுலயும் நிறைய டைப் ஆஃப் இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்படியே வந்து அட்டாச் பண்ற மாதிரி. ஓகே, அது வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எவ்வளவு ஆங்கிள் தேவைப்படும், ஓகேவா, என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபைல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பான். சரி, இப்போ நான் இது மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதை பிக் பண்ணிட்டு சேம் இந்த என் பிளேட்டை பிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், மாடிஃபைங் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, சேம் இதை பிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து பீம்ல கூட அந்த இதுல அந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அதுமே கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, சேம் இங்க பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு தெரியும், அந்த சைடு ரொட்டேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சேமே பாத்தீங்கன்னா எந்த டைப் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், என்டர் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதுமே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என் பிளேட் பிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சேஞ்சஸ் ஆகும். தெரியுதுங்களா, சேஞ்சஸ் ஆகுது, பட் நம்ம இதுக்கு கரெக்டாக வியூ ஆகல. சேம் தெரியுதுங்களா, இந்த ஷேப் எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி பொசிஷன் என்ன டைப் ஆஃப் பொசிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்குது தான். ஓகேவா, டாப் பிளேட்டு அதோட திக்னஸ், பாட்டம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்டர் பண்ணிக்கலாம். சேம் இந்த நாச்சு. ஓகேவா, சேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் தான், என்ன டைப் ஆஃப் ஒரு டபுள் ஆங்கிள் நான் பிரேசிங் இது பண்றேன், இல்லை ரெண்டு பிளேட்லேயே ஒரு ரெண்டு பிளேட்லேயே 2 கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்க அதுக்கு உண்டான இது வந்து கிளியராக படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போல்ட் சைஸஸ், சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா போல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ டைப் ஆஃப் போல்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டா வந்துடும் உங்களுக்கு. சேம் இப்போ எங்க 3 நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் 3 கொடுத்துட்டு சேம் அது எவ்வளோ ஸ்பேசிங்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்,
சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் நான் மாடிஃபை கொடுத்தேன் அப்படின்னா சேம் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா 3 போல்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் இருக்கா, சரி இந்த பிளேட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி உங்களுக்கு அந்த போல்ட் கிரியேட் ஆகணும். சேம் அதே மாதிரி அது வித்து இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருக்கான், இங்கே வந்து வித்து கொடுத்துருக்கான். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சரி இங்கே எனக்கு 2 போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, சரி இதுவே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் என்டர் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் போல்ட் சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா 24 தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 24 கொடுத்துட்டு என் பிளேட்டை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் மாடிஃபைங் கொடுத்தீங்க அப்படின்னா 24க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். தெரியுங்களா டிஃபரன்ஸ்? சேம் மெயினாக போல்ட் சைஸ், அந்த பிளேட்டோட திக்னஸ், ஓகேவா, இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் வரப்ப என்ன பண்ணலாம் அந்த ஆங்கிள் வைஸாக இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் ஹோல்ஸ். ஓகேவா, சேம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா, சேம் கப் ஷேப்பில். ஓகேவா, SOS ஃபயர் இதில் சேம் இதில் எது வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆங்கிள் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதோட திக்னஸ், பிரெத், டெப்த் இல்லை ப்ரொஃபைல் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பிக் பண்ணி எந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவைப்படுதோ அது வந்து என்ன பண்ணலாம். சேம் இப்போ சி ப்ரொஃபைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் அதை பிக் பண்ணிட்டு சேம் என்ன பண்ணலாம் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேம் அந்த பிளேட் வந்து உங்களுக்கு இதாகிடும். இப்போ அகைன் நீங்கள் என் பிளேட்டை பிக் பண்ணிட்டு மாடிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சி பிளேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா, சேம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா, முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகே, சரி அதே மாதிரி அனாலிசிஸ்ல போனீங்க அப்படின்னாலும் டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு பீம் இருக்கு அப்படின்னா என்னென்ன சப்போர்ட் கண்டிஷன்ல இருக்கு, ஓகேவா, கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, சேம் இப்படி தான் நம்ம என் பிளேட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டேன் அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா, சேம் அகைன் நான் இப்போ கண்ட்ரோல் விஜெட் கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம எண்ட் பிளேட் எப்படி அப்ளை பண்ணி அது வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ பர்டிகுலராக எனக்கு ஒரு செலக்ஷன் கர்சர் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்டில் செகண்ட் ஒன்னா இருக்குல்ல செலக்ஷன் ஃபில்டர்னு சொல்லிட்டு சேம் அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்களா உங்களுக்கு, அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காலம்ஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா காலம்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். பிரேசின்ஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா பிரேசின்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை பி மட்டும் தேவைப்படுது அப்படின்னா பி மட்டும் பிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி அப்படின்னா பி மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா, டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல டிஃபால்ட்டாக எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா, சேம் இப்போ நான் ஆட்டோ கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த வியூ மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சேம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த இதுக்கும் நான் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ என்பேட் கொடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இதே ஆட்டோ கனெக்ஷன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் டெக்லாவே அப்ளை பண்ற மாதிரி. ஓகேவா, சேம் இங்க பாத்தீங்கன்னா எடிட்னு இருக்கு பாத்தீங்களா, சேம் எடிட்ல போனீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, காம்போனன்ட்ஸ்ல கிரியேட் ஆட்டோ கனெக்ஷன்ஸ் தேர்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. ஓகேவா, சேம் அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ ரூல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் பிளேட் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என் பிளேட் தான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா, அதே மாதிரி ஆங்கிள்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஃபின் பிளேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் என் பிளேட் நான் பிக் பண்றேன் அப்படின்னா என் பிளேட்டை பிக் பண்ணிட்டு சேம் எது நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சேம் என்ன பண்றேன் நான் கரெக்டாக ஃப்ரண்ட் வியூல இருக்க மாதிரி வச்சுட்டு சேம் எனக்கு இந்த பர்டிகுலரா இந்த பீம் காலம் இது மட்டும் சப்போர்ட் கிரியேட் ஆகணும். ஓகேவா, அதை மட்டும் என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த 4 எண்டு மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். சரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எல்லாமே செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கனெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, சேம் கனெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. பட் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வார்னிங் தான் கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சேம் அகைன் கேன்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கிறது போல்ட் சைஸஸ் எல்லாமே அதிகமாக இருக்குமே தெரியுது. ஓகேவா, சேம் இது மாதிரி ஆட்டோ கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துக்கலாம். ஆனால் வார்னிங் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அதோட பிரெத் இல்லை அது போல்ட் சைஸஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டிஃபால்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. சேம் இதுவே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸுக்கு நீங்கள் இருக்கிறது எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு பெரிய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஆட்டோ கனெக்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் எரர்னு ரெட் கலரில் வரும். இது வந்து வார்னிங் தான் உங்களுக்கு. ஓகேவா, இது கிளாஸ் செக் நான் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் வியூ பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் செக்னு. சேம் அதை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன டைப் ஆஃப் கிளாஸிங் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா, சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரர் வந்தால் மட்டும் தான் வரும். எரர் மீன்ஸ் ரெட் கலரில் உங்களுக்கு வந்தால் மட்டும் தான் வரும். வார்னிங் வந்தாலும் இல்லை பாசிட்டிவ் வந்து கிரீன் கலரில் வந்தாலும் வரவே வராது. ஓகேவா, சேம் இதுமாரி தான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண முடியும்.
ஓகே. சரி இதுமாரி என்ன பண்ணலாம், எண்ட் பிளேட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எங்க டிஃபால்ட்டா நான் அப்ளை பண்ற மாரி இருந்துச்சு அப்படினாலும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அதுமாரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். சேம் இப்போ இந்த காலமும் இதுவும் பிக் பண்ணியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பி இந்த காலமும் இதுவும் செக் பண்ற மாரி இருந்துச்சு அப்படினாலும் 144 குடுத்துட்டு சேம் எண்ட் பிளேட்ட பிக் பண்ணிட்டு இந்த காலம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீம் பிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் டிஸ்டன்ஸ் இந்த ஒரு காலத்துல இங்க ஒரு பிளேட் கொடுத்து இந்த பீமோட சேம் இங்க ஒரு பிளேட் கொடுத்து இந்த பீமோட ஓகேவா. அது நம்பர் டைப் ஆஃப் போல்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எடிட்ல போயிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் சேம் இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் பிளேட் எப்படி அப்ளை பண்றது, அதோட எடிட்டிங் எப்படி கிரியேட் பண்றது, பிளஸ் உங்களுக்கு அந்த ஆட்டோ கனெக்ஷன்ஸ் எப்படி எடிட் பண்றது. ஓகே, எடிட்ல போயிட்டு சேம் இங்கே காம்போனன்ட்ஸ்ல கிரியேட் ஆட்டோ கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை பிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஆட்டோ கனெக்ஷன்ஸ் நீங்க எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அது ஃபுல் எரர் வந்துச்சு அப்படின்னா கிளாஸ் செக்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, எங்கெங்க எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது விசிபிள் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் காமிச்சது அப்படின்னா எதுவும் வராது. சேம் இதே மாதிரி இங்கே அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பிளேட் பார்த்துருக்கோம், எண்ட் பிளேட் பார்த்துருக்கோம். ஓகேவா. சேம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிங் நம்ம எப்படி அப்ளை பண்றது, ஓகேவா, டிஃபால்ட்டாக எப்படி பிரேசிங் அப்ளை பண்றது, அதோட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஓகேவா. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காம பிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.